தர்பார் திரைப்படத்தினுடைய அபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்தில் வெளிவந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ட்ரீட் அமைஞ்சிருந்தது. தொடர்ந்து மும்பையில் ஷூட்டிங் நடைபெற்று இருக்கு. சூப்பர் ஸ்டாரோட இந்த திரைப்படத்தில் மோத போற வில்லன் யாரா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மிகப்பெரிய கேள்வியாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருந்துட்டு இருந்தது. அதுக்கான ஒரு ரகசியம் அப்படிங்கிறது இப்போ வெளியில வந்திருக்குன்னு தான் சொல்லணும். பிரபல பாலிவுட் நடிகரான பிரதீக் பாபர் அப்படிங்கிறவர் தர்பார் திரைப்படத்தினுடைய முக்கியமான வில்லன்கள்ல ஒருத்தரா நடிக்க போறாரு அப்படிங்கிற உறுதியான தகவல் இப்போ கிடைச்சிருக்கு. சமீபத்தில் ஹிந்தியில வெளிவந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான திரைப்படம் தான் பாகி 2. அந்த பாகி 2 திரைப்படத்தில் பிரதீக் பாபர் அவர்கள் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருந்தாரு. அதுல பிரதீக் பாபர் அவர்களுடைய நடிப்பு அப்படிங்கிறது ஏஆர் முருகதாஸ் அவர்களை ரொம்பவும் கவர்ந்திருக்கு. அதை பார்த்துட்டு தான் பிரதீக் பாபரை இந்த தர்பார் திரைப்படத்தில் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏஆர் முருகதாஸ் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. தர்பார் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்டகனிஸ்டுடைய, அதாவது ஒரு முக்கியமான வில்லனுடைய மகனா இந்த பிரதீக் பாபர் நடிக்க போறாராம். இவரும் ஒரு வில்லனா தான் இந்த படத்தில் நடிக்க போறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆப்போசிட்டா நிறைய சீன்கள்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இவருடைய கதாபாத்திரம் அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. பிரதீக் பாபர் அவர்களும் இந்த நியூஸை உறுதிப்படுத்தியிருக்காரு. மும்பை மிரர் அப்படிங்கிற செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல பிரதீக் பாபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய வாழ்நாள் கனவு அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரியான ஒரு லெஜெண்டோட நடிக்கணும் அப்படிங்கிறது. அவரை நேரில் சந்திக்கிறதுக்கும் அவரோட சேர்ந்து கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கும் நான் ரொம்பவும் காத்துட்டு இருக்கேன். இது என்னுடைய லைஃப் டைம்ல கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நான் முழுசா பயன்படுத்திப்பேன். என்னுடைய பெஸ்ட் அப்படிங்கிறத 200% மேல நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பிரதீக் பாபர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேலும் தர்பார் திரைப்படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்ல இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள், தமிழ்ல இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகள்லாம் பிரதீக் பாபர் அவர்கள் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். காரணம் டப்பிங் அப்படின்னு வரும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய அறிவுரையின் பேர்ல இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களாம், கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம தர்பார் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லனுடைய, ஒரு ஆன்டகனிஸ்டுடைய மகனா தான் இவர் நடிக்கிறாரு. இவரும் ஒரு வில்லன் தான். ஆனா மெயின் வில்லன் அப்படிங்கிறது இவர் கிடையாது, இன்னொருத்தரா இருக்கும். அது யார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் பிளஸ் தகவல்களையும் நீங்க உடனுக்குடன் பெறணும்னா மறக்காம தமிழ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்துல பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.